அனைவருக்கும் நமஸ்காரங்கள். எது குலதெய்வம்? குலதெய்வ வழிபாடு கட்டாயம் தேவையா? குலதெய்வ வழிபாட்டால் நமக்கு ஏற்படும் நன்மைகள் என்ன என்பது குறித்து இந்த பதிவு. எது குலதெய்வம் என்றால், நம் குலம் ஓர் இக்கட்டான நிலையில் இருந்த பொழுது நமது முன்னோர்கள் ஒரு தெய்வத்திடம் போய் மனதார வேண்டிக் கொண்டு எங்களின் கஷ்டங்களை நீக்கித்தர வேண்டும் என்று வேண்டியிருப்பார்கள். அப்பொழுது அந்த தெய்வம் மனமிரங்கி நம் முன்னோர்களுக்கு தனது கருணையால் கஷ்டங்கள் அனைத்தையும் தீர்த்து வைத்திருப்பார். அன்று முதல் இதுதான் நம் குலதெய்வம் என்று நம் முன்னோர்களால் வழிபட ஆரம்பித்து வாழையடி வாழையாக குலதெய்வம் என்பது ஏற்படுகிறது. இதுவே குலதெய்வம் ஆகிறது. மற்றும் சிலர் முன்னோர்களையே குலதெய்வமாக வழிபடுவதும் வழக்கத்தில் உள்ளது. இரண்டாவது விஷயம், குலதெய்வ வழிபாடு தேவையா என்றால், நாம் எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் அவசியம் குலதெய்வ வழிபாடு என்பது மிகவும் முக்கியம். நம் தாய் தந்தையர் எப்படியோ அதேபோல் குலதெய்வமும். நாமும் குலதெய்வத்தை ரட்சிக்க வேண்டும், குலதெய்வத்திற்கு கிருதஜ்ஞையை தெரிவிக்க வேண்டும். குலதெய்வம் நம் மீது பரிபூர்ண அருளை பொழிந்து நம் தாய் தந்தையர் போர் நம்மை ரட்சிக்கும். அதனால் இஷ்ட தெய்வங்கள் இருந்தாலும் கூட குலதெய்வ வழிபாடு மிகவும் முக்கியம். குலதெய்வ வழிபாட்டால் என்ன பயன் என்றால், நாம் எங்கு சென்று வழிபட்டு நம்முடைய பிரார்த்தனைகளை செய்தும் நம் காரியம் நடைபெறவில்லை என்றால் நாம் குலதெய்வ வழிபாடு செய்யவில்லை என்று அர்த்தம். நம்முடைய வாழ்க்கையில் மேலும் மேலும் வளர்ச்சி ஏற்படாமல் தடை ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது என்றால் குலதெய்வ வழிபாட்டை நாம் சரிவரச் செய்யவில்லை என்பது மிகவும் முக்கியமானது. ஆதலால் குலதெய்வ வழிபாடு மிகவும் உன்னதமானது. குலதெய்வத்தை அனைவரும் அடிக்கடி சென்று வழிபட்டு முடிந்த பூஜைகளை செய்து குலதெய்வத்தின் பரிபூர்ண அருளை பெற்றால் சகல க்ஷேமங்களும் நமக்கு தேடி வரும். குலதெய்வம் நம் வீட்டில் நித்தியம் வாசம் செய்யும். நமஸ்காரம்.